ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம ட்ரை ஹேக் மீல இருந்து ஒரு ரூமை தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்த ரூம் சிசிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடிஎஃப் மிஷின். ஸோ ஐபி அட்ரஸ் கொடுத்துறாங்க, மிஷினை பூட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் ரஸ்கேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு ரஸ்கேன் பர்சனலாக பிடிக்கும், அதனால. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சிடும். ஓகே, நிறைய போர்ட்ஸ் வருது. ஐ திங்க் பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ நம்ம என்மேப்பும் யூஸ் பண்ணிடலாமே. E4 யூஸ் பண்ணுறேன். ஓகே, பேசிக்காக வெப் சர்வர் ரன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகே, வெப் சர்வர் ரன் ஆகுது. ஸோ நம்ம கோ பஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இதை டேரக்டரிஸ் எனுமரேட் பண்ணிடலாம். ஐ திங்க் இதெல்லாம் பாசிட்டிவா என்னன்னு தெரில, ஏன் இவ்வளோ போர்ட்ஸ் வருதுன்னு. ஓகே, டேரக்டரிஸ் எனுமரேட் பண்ணுறேன், ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சில டேரக்டரிஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேரக்டரிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிடலாம். ஐ திங்க் messages.html பார்த்தோமா? இல்லை, பார்க்கல. ஸோ messages.html போகிறோம். மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ மெசேஜ் கிளிக் பண்ண உடனே யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே பிஹெச்பி ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாச்சும் ஒரு சூப்பர் சீக்ரெட் மெசேஜ் ஃபார் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மேபி இடிசி பாஸ்வேர்ட் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிடலாமே. ஏடிசி பாஸ்வேர்ட் இல்லை, மேபி எல்எஃப்ஐயா இருக்கலாம். ஓகே, கிரேட். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வி காட் த இடிசி பாஸ்வேர்ட் கண்டென்ட்ஸ். ஸோ ஃபர்தராக எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்? ஐ திங்க் திஸ் எல்எஃப்ஐ டு ஆர்எஸ்சி, சாரி ஆர்சி ஹேக்ட்ரிக்ஸ். ஐ திங்க் நம்ம பிஹெச்பி ஃபில்டர் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். யா, பிஹெச்பி ஃபில்டர் எல்எஃப்ஐ டு ஆர்சி, எல்எஃப்ஐ டு ஆர்சி, பிஹெச்பி ஃபில்டர்ஸ். யா, பிஹெச்பி ஃபில்டர்ஸ், சைபர் லைப்ரரி. ஸோ ரெண்டு செக் பண்ணுவோம். இதுவும் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்பி ஃபில்டர் செயின் ஜென்ரேட்டர் இருக்கு. ஸோ இதை நம்ம க்ளோன் பண்ணிடுவோமே. ஓகே, கிட் க்ளோன் பிஹெச்பி ஃபில்டர் செயின். ஓகே, அந்த பிளாகை ஃபர்தராக ரீட் பண்ணுவோம். பைத்தான் 3 செயின், அவ்வளோதான், சிம்பிள். இது மொத்தத்தையும் இதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு அதில் போடுவோம். நமக்கு நமக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, கிரேட். நமக்கு பிஹெச்பி இன்ஃபோ கிடைக்குது, பிஹெச்பியோட டிஃபால்ட் பேஜ் கிடைக்குது. ஓகே, ஆஃப்டர் லாட் ஆஃப் ரிசர்ச் ஐ கேம் அக்ராஸ் திஸ் பிளாக். ஸோ இது வந்து பிஹெச்பி ஃபில்டர்ஸ் ரிவர்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபைனலாக அது கிடச்சிச்சு. ஸோ நம்ம இதை தான் நம்ம ட்ரை பண்ணோம். இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ரிவர்ஷல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவர்ஷலில் வந்து நம்ம இந்த பேஷ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். பைத்தான் 3 சேம் இதே வச்சு தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு திங் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரிவர்ஷல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம், mkdir rev அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சாரி நானோ rev ஷெல்
நம்மளோட ஐபி போடணும் அதில். நம்மளோட ஐபி தான். ஐபி போட்டுட்டேன். தென் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐபி அட்ரஸ் போட்டோம். தென் வந்து இதை வச்சு ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே அகைன் நம்மளோட ஐபி அட்ரஸ் வரும். ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் சும்மா பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ யா, ஸோ இதை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு தென் ஸ்லாஷ் ரெவர்சல் பேஷ். ஓகே ஓகே, லெட்ஸ் கிரியேட் திஸ். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ திங்க் வி கேன் ஸ்டோர் இட் இன் சம்திங் லைக் டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் நம்மளால காப்பி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற ரீசன்னால, வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணோம், இப்போது ஐ நீட் டு ஸ்டார்ட் மை பைத்தான் வெப் சர்வர். அதுக்கு நான் ரெவ்குள்ளே போயிட்டு என்னோட பைத்தான் வெப் சர்வர் அட் போர்ட் 80 வந்து நான் ரன் பண்ணுறேன். ஐ திங்க் போர்ட் 80. ஓகே, சூப்பர், ரன் ஆகுது. ஓகே, இப்போ நான் சைமல்டேனியஸாக வந்து என்னோட ரிவர்ஸ் ஷெல்க்கு வந்து லிசன் பண்ணும் போர்ட் 4444. ஓகே, இப்போ ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ஜென்ரேட்டட் கோட். ஸோ இந்த பிஹெச்பி ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இப்போது ரிவர்ஸ் ஷெல்லை கெயின் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம காப்பி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபைலுக்கு அப்புறமா ஃபைல் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடச்சிச்சா அப்படின்னு செக் பண்ணலாம். சூப்பர். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் இங்கே என்னோட சிஸ்டமில் வந்து நான் ஸ்டோர் பண்ண ஃபைலை வந்து பிஹெச்பி வச்சு நம்ம கேர்ல் பண்ணுறோம். கேர்ல் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறோம். பேஷ் வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணோடனே அதில் ரிவர்ஸ் ஷெல் வந்து என்னோட ஐபி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனால எனக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடச்சிச்சிங்க. ஓகே, ஸோ என்னோட ஹோம் டைரக்டரி போயிடுறேன். கான்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காங்க. ஸோ user.txt பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வருது. ஸோ நம்ம இன்னும் எனிமரேட் பண்ணி ஆகணும். பேஷ் ஹிஸ்ட்ரி கிடையாது, SSH இருக்கு. சாரி, ஓகே, ஆத்தரைஸ் கீ இருக்கு. SSH கீஜென் வச்சு நம்ம ஜஸ்ட் கீஜென் மட்டும் பண்ணாலே போதும். ஓகே, கீ ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பப்ளிக் கீயை வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஆத்தரைஸ் கீழே வந்து ஸ்டோர் பண்ண போதும், எக்கோ பண்ணா போதும். ஓகே, இப்போ நம்ம சிஸ்டம் அது நம்ம சிஸ்டம்லேருந்து SSH பண்ண ட்ரை பண்ணுவோம். யா, பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு வந்து user.txt கிடச்சிச்சு. இதை நம்ம சப்மிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பீஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டப்ளிகேட் பண்ணுறேன்.
என்னோட ஐபி எடுக்கிறேன். என்னோட ஐபி வச்சுட்டு நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து லின்பீஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். அட் போர்ட் 8080ல linpeace.sh. ஓகே, லின்பீஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது தேவை கிடையாது. ls chmod x. ஸோ லின்பீஸ் வந்து இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணி விட்டு பார்ப்போம் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு. ஓகே கிரேட். அங்கே வந்து யூ ஹேவ் ப்ரிவிலேஜஸ் ஓவர் இடிசி சிஸ்டம்ஸ்னு வந்துச்சு. ஓகே, இங்கே அகைன் காமிக்கிறாங்க பாருங்கள். சிஸ்டம் டைமர். ஸோ இதுதான் வந்து இந்த லின்பீஸ் ரன் பண்ணுற போது மெயினாக எல்லோ அண்ட் ரெட்டு, தென் ரெட்டு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது நம்ம கேட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடலாமே. சூடோ டேஷல் கொடுப்போம். ஓகே, அதுதான் பேசிக்காக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் டைமருக்கு வந்து நமக்கு பெர்மிஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் சர்வீஸ் ஓகே, இந்த எக்ஸ்ப்ளாய்ட் டைமர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வீஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ சிஸ்டம் ஸ்டேட்டஸ் யா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. எக்ஸ்ப்ளாய்ட் டைமர் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன ட்ரிகர் பண்ணுன்னா எக்ஸ்ப்ளாய்ட் சர்வீஸை ட்ரிகர் பண்ணும். எக்ஸ்ப்ளாய்ட் சர்வீஸ் பேசிக்காக இதை நம்மளால எடிட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, நாட் ரைட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா XSD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனரி இருக்குது. ஸோ இதை நம்ம GTFO பின்ஸில் போயிட்டு பேசிக்காக இது வந்து காப்பி பண்ணுது. பைனரியிலேருந்து ஆப்ட் டைரக்டரியில் XSDயை வந்து காப்பி பண்ணுது. ஸோ நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிபிள் பெர்மிஷன் வந்து கொடுக்குது. ப்ளஸ் SX கொடுக்குது. எஸ் அப்படின்னு சொன்னால் SUID. ஸோ SUID பெர்மிஷன் வந்து கொடுக்குது அதுக்கு. ஸோ SUIDயில் வந்து நம்ம இதை ஃபர்தராக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். நம்ம GTFO பின்ஸில் போயிட்டு XXD அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் SUID கீழே நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக இதை ரன் பண்ண வச்சா மட்டும் போதும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் டைமரில் ஆன் பூட் செகண்ட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து அவங்க வந்து செட்டே பண்ணல. ஸோ அது வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டைமிங் செட் பண்ணி ஆகணும். என்ன டைமிங்கில் அது ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 செகண்ட் எப்போவுமே. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பாஸ்வேர்ட் கேட்குது. சூடோவை ரன் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஆப்ட் டைரக்டரிக்குள்ளே போனால் XSD இருக்குது. ஸோ XSDயை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? ஓகே, பண்ண முடியுது. ஸோ நம்ம GTFO பின்ஸில் யூஸ் பண்ண கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ நம்ம என்ன ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றத ETC ஷேடோ ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். ETC ஷேடோ ஃபைல் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம். சூப்பர். ஸோ எனக்கு ETC ஷேடோ ஃபைலை வந்து நம்ம கெட் பண்ணிட்டோம். நம்ம ஆனால் தேவையான ஃபைல் என்ன, நமக்கு ரூட் ஃப்ளாக் தேவை. ஸோ வந்து டேரெக்டாக வந்து root.txt வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம root.txt ரீட் பண்ணிட்டோம். கிரேட். ஸோ இதையும் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ரூமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.